இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. கோயில் சாதாரண கோயில் இல்ல. பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கைலாய மலையை விட்டு பார்வதி புறப்பட்டு விக்ரமாதித்தன் நாட்டுக்கு வந்து அங்க இருக்கிற ஒரு காட்டுல பெரிய மலை உச்சியில தங்குனாங்க. அப்போ ஒரு நாள் விக்ரமாதித்தனும் மந்திரியும் வேட்டையாட வந்தாங்க. அவங்க 2 பேரும் காட்டுக்குள்ள இருந்த மிருகங்களை எல்லாம் வேட்டையாடினாங்க. அப்போ விக்ரமாதித்தன் களைச்சு போய் ஒரு மரத்தடியில உக்காந்தாரு. அப்ப மந்திரி கிட்ட தாகமா இருக்கு, தண்ணி வேணும் கொண்டு வான்னு சொன்னாரு. மந்திரியும் காடு முழுக்க தண்ணிய தேடி அலைஞ்சப்ப அங்க ஒரு சுனை இருந்துச்சு. அங்க ஒரு தெய்வீகமான மனம் வீசிச்சு. அந்த சுனையோட கரையில உச்சினி மாகாளி இருந்தத அவரு கவனிச்சாரு. அது தெரியாம அந்த சுனையில இருந்து தண்ணீரை கொண்டு வந்து விக்ரமாதித்தன் கிட்ட கொடுக்க, விக்ரமாதித்தனும் அதை குடிச்சதும் மயங்கிட்டாரு. அவருக்கு உடம்பெல்லாம் புத்துணர்ச்சியா இருக்கிறத அவரே உணர்ந்தாரு. இந்த உலகத்தையே மறந்து அவர் நிம்மதியா தூங்கிட்டாரு. அப்படி அவர் தூங்கும் போது அவரோட கனவுல வந்த உச்சினி மாகாளி அம்மன், அந்த சுன பக்கத்துல தான் நான் இருக்கேன், எனக்கு அங்க ஒரு கோவில் கட்டுன்னு சொன்னான். எதுக்காக இதெல்லாம்? நான் இவ்வளவு தூரம் நினைக்க பறையிறேன்னு பாக்குறியா? விக்ரமாதித்தன் தூங்கும் போது கனவு கண்ட இடத்துலதான் நாம எல்லாரும் இப்ப நிக்கிறோம் போல. இங்க இருக்கிற காளி சாதாரண காளி இல்ல. பக்தர்கள் வேண்டும் போது கருணை கொண்ட காளியாவும், அவ வேட்டைக்கு போகும்போது யாராவது குறுக்க வந்தா அவங்க கொடல உருவி மாலையா போட்டுக்கிற காளியாவும் இருப்பா. இப்போ நீ இந்த காளி வேஷத்தை போட ஆரம்பிச்சதும் கண்டிப்பா அவ உனக்குள்ள இறங்கிடுவா. நீ கோவிலுக்குள்ள போமோல ராணியா போயிட்டு காளியா திருச்சி வா. ஆமாம்மா, உங்களோட பயணத்தை ஆரம்பிச்சு வச்சுட்டு நாங்க எல்லாரும் இமயமலையை நோக்கி பிரயாணப்படணும்னு எங்க குருநாதர் எங்களுக்கு உத்தரவிட்டிருக்காருமா. சரிங்க சாமி, நான் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன். அம்மா போமா உள்ள, சீக்கிரம் போ உள்ள. இந்த காட்டோட மேற்கு திசையில ஒரு பெரிய ஆலமரம் இருக்குமோல. ஆலமரத்துக்கு அடியில ஒரு சூளம் புதைக்கப்பட்டிருக்கு. அந்த சூளத்தை கொண்டு வந்து இந்த அம்மன் சிலை கிட்ட வைக்கணும். அப்படி வைக்கும்போ ஒரு அதீத சக்தி இந்த சிலைக்கு ஏற்படும். அந்த சிலையிலிருந்து ஒரு சக்தி புறப்பட்டு சாமி காலடியில வச்சிருக்கிற பஞ்ச உற்சவ தீர்த்தத்தை மேலும் புனிதப்படுத்தும் போல. தீர்த்தத்தோட சக்தி இன்னும் பன்மடங்கு அதிகரிக்கும். அதனால நீ போய் சூலாயுதத்தை எடுத்துட்டு வா மோலே. யான் கொடுக்கிற தீப்பந்தத்தோட ஒளி நினக்கு வழிகாட்டும் மோலே.
गिरिनन्दिनि नन्दितमेदिनि विश्वविनोदिनि नन्दनुते गिरिवरविन्द्यशिरोधिनि वासिनि विष्णुविलासिनि जिष्णुनुते भगवति हेशितिकण्ठकुटुम्बिनि भूरि कुटुम्बिनि भूरि कृते जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि शैलसुते सुरवरवर्षिणि दुर्धरदर्शिनि दुर्मुखमर्षिणि हर्षरते त्रिभुवनपोषिणि शङ्करदोषिणि गिरिविषमोषिणि घोषरते போதாய், போ. सुतरोषिणि दुर्मदशोषिणि सिन्धुसुते जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि शैलसुते अयि जगदम्ब मदम्ब कदम्ब वनप्रियवासिनि हासरते ஐயா நீங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இனி நடக்க வேண்டிய பூஜையெல்லாம் நீங்க பாத்துக்கங்க. நாங்க எங்க பயணத்தை தொடர்றோம். சரிங்க ஐயா, உங்க உதவிக்கு ரொம்ப நன்றி. நல்லபடியா போயிட்டு வாங்க. இனிமே எல்லாமே நல்லதே நடக்கும். சரி, போயிட்டு வரோம். போயிட்டு வாங்க. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம ஓம் நம சிவாய. சிவாய. ஏ கிழவா, இந்த மாய சிறையிலிருந்து என் கண் முன்னாடி வா. அந்த ராணி வேட்டைக்கு போற பாதையில குறுக்க போய் நில்லு. நான் உன்னை அந்த இடத்துக்கு அனுப்பி வைக்கிறேன். ஓ அந்த கிழவன் தான் அந்த காளி வேட்டையோட முதல் பலி. இதோ இப்படிதான் போகணும். அங்க பாருங்க. இந்த ஆளு விளங்கவே மாட்டான். ஒரே நேரத்துல எத்தனை இடத்துல தான் பூஜை செய்வான்? எங்க போனாலும் அங்க உட்கார்ந்திருக்கான். இவனுக்கு மட்டும் எதுவும் ஆக மாட்டேங்குது.